அதிமுகவின் 37 எம்பிக்களால் தமிழகத்துக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என பிரேமலதா கூறியது பற்றி அமைச்சர் ஜெயக்குமாரிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியபோது மறப்போம் மன்னிப்போம் என்றார். வழக்கமா நீங்க ஏடிஎம்கே மேல யார் விமர்சனம் வச்சாலும் அவங்க மேல கடுமையான ஒரு சொல்லாடலை நீங்க பயன்படுத்துவீங்க. ஆனா இப்ப தேமுதிகவை பத்தி நீங்க பேசும்போது ஒரு மென்மையான போக்கா கடைபிடிக்க. இல்ல மென்மையான போக்கு என்பது கிடையாது. எப்போதுமே நான் ஒரு கண்டனங்கள் அதிகமான அளவுக்கு அது யார் தவறு செஞ்சாலும் கடுமையாக தெரிவிப்பேன். நான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. என்னை பொறுத்தவரை சில சூழ்நிலைகள் நம்ம பேருந்து அண்ணாவுடைய அந்த கோட்பாடை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரசியலில் அது இந்த நேரத்தில் அண்ணாவுடைய கோட்பாடு மன்னிப்பும் மறப்போம். அது என்ன இருக்கு? அதிமுக எம்பிக்களை நேரடியாக பிரேமலதா ஏளனம் செய்த போதிலும் அதை ஜெயக்குமார் பூசி மெழுகியது இரு கட்சிகளுக்கிடையே கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.